இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அரசியான தூய கன்னிமரியாவின் பெருவிழா. அரசி நம் ஜபங்களிலும் பல இடங்களிலும் அன்னையை அரசியாக அழைத்து அவர் வழியாக இறைவனிடம் மன்றாடுகிறோம். அன்னையின் மன்றாட்டு மாலையில் சம்மனசுகளின் அரசியே, இறைவாக்கினர்களின் அரசியே, திருத்தூதர்களின் அரசியே என்றெல்லாம் சொல்லி அன்னையை முழுமையாக வழிபடுகிறோம். மேலும் வாழ்க வானுலகின் அரசியே என்று, ஓ ஆண்டவரின் வெள்ளப்பக்கம் அமர்ந்திருக்கும் முழுமையே, அற்புத அரசியே என்று அழைத்து அவர் வழியாக மன்றாடுகிறோம். ஜபமாலையிலும் மகிமையின் தெய்வ ரகசியத்தில் அன்னை விண்ணக மன்னக அரசியாக முடிசூடப்பட்டதை மறைபொருளாக தியானிக்கின்றோம். அரசியான அன்னை மரியா என்று சொல்லும்போது நம் முன்பாக வருகின்ற அன்னையின் உருவம் 12 விண்மீன்களை தன் தலையில் தாங்கி பிறை நிலாவின் மீது நிற்கும் உருவமே. இப்படிப்பட்ட உருவம் திருவெளிப்பாடு 12:1 வாசிக்கிறோம். வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கரிதவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சுமந்திருந்தார் என்ற வழிகள் நம்மை முழுமையாக சிந்திக்கிறது. ஆக அரசியின் மேன்மையை அறிந்து கொள்ள வார்த்தையோடு கடந்து செல்லலாம் வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பிற்கினியவர்களே, நமது இந்திய நாடு பல அரசர்களாலும் குறுநிற மன்னர்களாலும் ஆளப்பட்டது. அந்த சூழலில் அரசி என்று சொல்லுகிற பொழுது அனைவரும் அந்த சொல்லின் பொருளை நன்கு புரிந்து கொள்வார்கள். நமது நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு மக்களாட்சி நடைபெறுகிறது. இன்று வாழும் இளைய சமுதாயத்தினர் அரசன் அரசி என்ற வார்த்தைகளை புரிந்து கொள்வார்களா என்ற கேள்வி நம்மில் எழுவது இயல்புதான். இவ்வாறு வரலாற்று பாடங்கள் அரசனை பற்றி படிக்கின்ற வாய்ப்புகள் உண்டு. மேலும் அரசன் வாழ்ந்த அரண்மனையை சந்திக்கிற பொழுது அரசன் எவ்வாறு வாழ்ந்தான் என்ற ஒரு சில உண்மைகளையும் அறிந்து கொள்கிறோம். ஆகவே வணக்கத்துக்குரிய மரியாதைக்குரிய கன்னிமரியாவுக்கு அரசி என்ற பட்டம் சூட்டியது ஆகஸ்ட் 22 அந்த விழாவைத்தான் இன்று நீங்களும் நானும் சிறப்பிக்கிறோம். ஆண்டவர் இயேசு தான் மிகவும் அன்பு செய்த திருத்தூதரான யோவானின் அன்னை மரியாவை ஒப்படைத்தார். திருத்தூதர்கள் அன்னை மரியாவோடு இணைந்து ஜெபித்தனர். திருத்தூதர்கள் அன்னை மரியாவின் மிகுந்த மரியாதையை நம்பிக்கை வைத்திருந்தனர். ஆண்டவர் இயேசு கடவுளின் மகன். இவர் அன்னை மரியா வழியாக இவ்வுலகில் பிறந்ததால் மரியாவை இறைவனின் தாய் என கத்தோலிக்கர்கள் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு அவருக்கு வணக்கம் செலுத்துகின்றார். கன்னி மரியாள் இறைவனின் தாய் என்று கிபி 431 பொது சங்கம் அறிக்கையிட்டது. திரு அவையில் கிபி 431 2ஆம் வத்திக்கான் பொது சங்கம் வரையிலும் இதுகாரும் அன்னை மரியா கடவுளின் தாய் எனவும் போற்றப்படுகிறார். இப்படி பலதரப்பட்ட வகையில் அன்னையை போற்றி புகழுகிற நாம் திரு அவை ஆரம்ப காலத்திலே 4ஆம் நூற்றாண்டில் அன்னை மரியாவை விண்ணுலக அரசி என்று அழைத்தார்கள். அந்த நூற்றாண்டில் ஏப்ரல் மரியாவை அரசி என்று அழைத்தார். பாரம்பரியப்படி நம்பிக்கையின் கோட்பாடின்றி மக்களின் உள்ளத்தில் உதித்த ஒரு விழாவாகவே கொண்டாடப்பட்டது. 10ஆம் நூற்றாண்டில் அன்னை மரியாவை அரசியாக அழைத்த அனைத்து நாடுகளும் அவரது பாதுகாப்பில் ஒப்படைக்கப்பட்டது. ஜெர்மனி நாட்டு கவிஞர் ஹெர்மன் தன் வாழ்ந்த 11ஆம் நூற்றாண்டில் வாழ்க அரசியே என்றும் தொடங்கும் லத்தீன் ஜபத்தை, அதாவது கிருபை தயாபத்து மந்திரத்தை இயற்றினார். அன்னை மரியா வேளாங்கண்ணில் 1592 செப்டம்பர் 8 காட்சி கொடுத்த போது நான் விண்ணக அரசி என்று கூறியதை சொல்லப்படுகிறது. அவ்வாறே பலவாறு அன்னைக்கு பல ஜபங்களும் வார்த்தைகளும் உருவாக்கப்பட்டது. நான் இறைவனின் தாய், விண்ணக அரசி என்று தம்மை அறிமுகம் செய்தார் என்று 1932 நவம்பர் 21 அன்னை காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு அன்னை மரியா தன்னை அரசி என்று சொல்வதாக நமக்கு மகிழ்வையும் தருகிறது. அன்பார்ந்தவர்களே, 4ஆம் நூற்றாண்டில் அன்னை மரியாவை மக்கள் அரசி என்று அன்போடு அழைத்ததாலும் திரு அவை அதிகாரப்பூர்வமாக 1954 தான் கன்னி மரியாவை அரசி என்று அழைத்து விழா எடுக்க ஆரம்பித்தார்கள்.
எனவே நமது வாழ்வில் அன்னை மரியா இவ்வுலக வாழ்வில் நிறைவாக வாழ்ந்ததால் அவர் விண்ணுலகில் இயேசுவோடு மிகவும் மகிழ்வாக இருக்கிறார். நாம் இப்புவியில் நிறைவாக வாழ வேண்டும். இறைவன் நமக்கு அருளிய ஒவ்வொரு நிமிடமும் மிக முக்கியமான நிமிடம்தான். முன்புள்ள ஆன்மீகத்தின்படி உலகத்தை நாம் வெறுக்க வேண்டும். இவ்வுலகம் பெரிய அழகை, அதை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். இன்றைய நிலைப்படி நாம் இந்த உலகை நேசிக்க வேண்டும். நாம் குவளையத்தில் நிறைவாக வாழ்கிறோமா? துன்ப துயரங்கள் நம்மை தாக்காதவாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும். இவ்வுலகில் நிறைவாக வாழ்கிற போது தான் நமக்கும் மறு உலகம் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மரியாவை நாம் அரசியாக ஏற்றுக்கொள்ளும் போது நாம் எவ்வாறு அன்னையை அன்பு செய்கிறோம், அவருக்கு மிகுந்த மரியாதை செலுத்துகிறோமோ, மரியா விண்ணுலகில் நிறைவாக வாழ்ந்தது போல நாமும் ஒரு நாள் விண்ணுலகம் செல்வோம் என்ற நம்பிக்கையை நம்மில் வளர்த்து கொள்ள வேண்டும். மரியாவிடம் நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்னை மரியா நமக்காக இறைவனிடமிருந்து வரங்களை பெற்றுத் தருகிறார். அன்னை மரியா நாம் கேட்காமலே பிறருடைய தேவையை உணர்ந்து நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகிறார். நாம் கேட்பதெல்லாம் பெற்று தருவார் அன்னை மரியா என்ற உணர்வோடு விண்ணக அரசியை போற்றி புகழ்ந்தவர்களாக நம்மில் ஒவ்வொரு முறையும் அன்னை மரியா கணக்கற்ற மக்களின் தாயாகவும் அவர்களது வாழ்வில் ஒளியேற்றக்கூடியவராகவும் அவர்களை வழிநடத்தக்கூடியவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தொடக்க நூல் 1:14 ஆண்டவர் பகலில் ஒளி வீச கதிரவனை ஏற்படுத்தினார், இரவில் ஒளி கொடுக்கும் நிலவையும் விண்மீன்களையும் நியமித்தார். அந்த விண்மீன் அன்னையின் தலையிலே ஒளிவித்தது. அந்த தீப்பிறை நிலா அன்னையின் தலையில் உதித்து நம்மை உருவாக்கியது என்ற முழுமுதல் நம்பிக்கையோடு இப்பெருவிழாவில் அன்னையின் உதவி நாடி நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் வழி நடத்துவார். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, அன்னையின் அரவணைப்பில், அரசியின் அரவணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரும் பாதுகாப்பையே பெறுகிறார்கள் என்பதுதான் உலக வரலாறு சொல்லும் உண்மை. அதே போல எங்கள் அன்பு தாய் அன்னையின் அரவணைப்பில் நாங்கள் ஏறெடுத்து வைக்கும் ஒரு ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.